அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ராவணன் ஒரு தாண்டம் இலங்கையில். ராவணன் ஆண்ட இலங்கை சீதையால் அழிக்கப்பட்டது. சீதை யார்? யார் சீதை? ராவணன். ராவணனால் இங்கே கடத்தப்பட்டவ. ராவணனால கடத்தப்பட்டவ. ஆனா அந்த சீதை யார்? சீதை ராவணனுடைய பொண்ணு. சீதை பிறந்த உடனே அந்த ஜோசியம் பார்க்கும்போது, இந்த பெண்ணு உன்னாண்ட வளர்ந்ததுன்னு சொன்னா உன்னுடைய நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு ஜோசியம் சொல்றான். அதனால மண்டோதரி கிட்ட, ராவணனுடைய மனைவி மண்டோதரி கிட்ட சொல்லி அந்த குழந்தைய கடல்ல போடுறாங்க. அந்த குழந்தை அடிச்சின்னு இங்க ஜனகர்கிட்ட கிடைக்குது. அப்ப ஜனக மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. அப்ப ஜனக மகாராஜா எடுத்துதான் அந்த சீதையை வளர்க்கிறார். அப்போ அந்த சீதைன்றது ஒரு சக்தி, சாதாரண எல்லா பெண் மாதிரி இல்லை. ஏன்னா ராவணன் அப்படிப்பட்ட ஒரு அற்புத சிவபக்தன். அதனால அந்த சக்தியே அவனுக்கு மகளா போடுறான். ஆனா அதை அவன் காப்பாத்திக்கல. அதனால தூக்கி கடல்ல இருக்கான். அந்த கடல்ல மேல குழந்தை ஜனகர்கிட்ட கிடைச்சது. ஜனகர் வளர்த்தாரு. அத தசரத ராமன் போய் கல்யாணம் பண்ண. சரி, கல்யாணம் பண்ணா ஆகாது, அதோட போக வேண்டியது தானே. சூர்பனகையால வந்த விளைவு உலகத்திலே உலக மக்கள் ஓடி உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கிறது, தொழில் செய்யறது, படிக்கிறது எல்லாமே பெண்களுக்காக தான், அவனுக்காக இல்லை. இல்லை, எல்லா செயல்களுக்கும் அடிப்படை பேஸ் பெண்கள் தான். அதை வச்சுதான் இந்த உலகமே இயங்கிக்கிறது. அப்படிப்பட்ட சீதையை அவன் அந்த சூர்பனகையால கையை வெட்டி மூக்காத்துட்டாங்க அப்படின்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் அது போரா மாண்டு போச்சு. போரா மூலம் போது அங்க மரணம் யாரால நடந்ததுன்னா கடவுளுடைய அவதாரத்தால நடந்தது. சராசரி ஒரு வீரன் மோதல இல்லையா? சராசரி ஒரு வீரன் மோதி இருந்தான்னா அங்க பாவ புண்ணியம் இல்லை. ஆனா ஒரு சராசரி மனிதன் ஒரு கடவுள்கிட்ட மோதும் போது அங்க பாவ புண்ணியம் வந்துடும். அது அந்த பூமிக்கு வந்துச்சு. ராவணனுடைய செயல் இருக்குது, அது சாதாரணமான செயல் இல்லை. ராவணனுடைய பக்தி இருக்குது, அது சாதாரண பக்தி இல்லை. சிவபெருமானியை ஆட வச்சு அவ்வளவு பெரிய சிவபக்தன். அவனுக்கு 10 தலை ராவணன். இது 10 தலை. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அம்மா பார்த்து பயன் சேர்த்து கொடுக்கும். 10 தலை வச்சுன்னு ஒரு குழந்தை பிறக்குமா? இல்லையா? அப்படி இருக்காது. ஏன் 10 தலைன்னு வச்சான்? என்ன காரணம்? இதை யாரும் சொல்ல மாட்டுறாங்க. அதனால ஜனங்க என்ன பண்ணுறதுன்னா 10 தலை ராவணன் 10 தலையை வச்சுன்னு ஒரு மனுஷன் ரோட்ல போனா எப்படி இருக்கும்? ராமரை பயந்துல ஓடி அனுப்பிருப்பாரு. 10 தலை ராவணன்னா 10 தலை இல்லை, 10 தலைக்கு தேவையான அறிவாற்றல் அவங்ககிட்ட இருந்தது. அதனால அவனுக்கு 10 தலை ராவணன்னு பேரு. 10 தலை லைனா வச்சுன்னு போடல, இந்த விளம்பரத்தில் போடுவாங்க அந்த மாதிரி.
அப்படிப்பட்ட அற்புதமான சிவபக்தன். நீ அனுப்புன மாதிரி நான் இல்லப்பா நாம சொல்லி புலம்புவோமா? வாய்ப்பே இல்லை. காரைக்கால் அம்மையாரு ஈஸ்வரனப்பா என்ன கேட்டாங்க, நான் பிறக்கவே கூடாது. இறைவன் சொல்லிக்கிறாங்க, நீ பிறக்கவே கூடாதுன்னா ஒண்ணு எதையுமே செஞ்சிடக்கூடாது, நல்லதும் செஞ்சிடக்கூடாது, எந்த கெட்டதும் செஞ்சிடக்கூடாது. இங்க கெட்டது செஞ்சதெல்லாம் பிறகுறானா? அப்படிலாம் கிடையாது. நல்லது செஞ்சாலும் அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கு இங்க ஒரு நல்ல பிறவி வரும். இந்த அம்மா சொன்னாங்க, இந்த அம்மா தான் உதாரணம். சாமி எனக்கு எல்லாமே இருக்கு சாமி, வீடு வாசல் இருக்குது, சொத்து சோகம் இருக்குது, கையில காசு இருக்குது, நான் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி செய்யறேன், இதுவே போதுமே, நான் என்னதுக்கு சாமி யோகெல்லாம் பண்ணணும்? கரெக்டு தானே? நியாயமான கேள்விதான். அதுக்கு தான் இந்த பதில். நாம புண்ணியம் பண்ணால் கூட அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கும் இங்க பிறந்துதான் ஆகணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த சொத்து சோகம் நாளைக்கு வருமானது கிடையாது. நான் மகாராணியா கூட பிறந்திருக்கலாம், நாளைக்கு வேஷம் மாறி போச்சுன்னா டைரக்டர் அவன் தானே. அப்ப இன்னைக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. நாளைக்கு என்ன ஆகுன்றது எப்பவுமே ஒரு கேள்விக்குறி தான். அப்ப கேள்விக்குறிய நினைச்சு நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போனோம்னா ஆச்சரியமாயிடும். யாருக்கு? ஊருக்கு. நம்மள எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு நிலை நமக்கு வரவே கொடுக்கும். அப்போ நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாம் நம்ம உயிரில் பதிவானதுனால எத்தனை பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் யோகத்தில் மட்டும்தான் வருவோம். நீங்கள் யோகியா மட்டும்தான் ஆகணும். உங்களுக்கு குருன்னு ஒருத்தர் சொன்னால் அது பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மட்டும்தான். இன்னொரு குருன்றது உங்கள் கனவுல கூட நினைக்கவே முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் ஐயா அப்பப்போ சொல்லுவாங்க, சத்தியத்துல ஒரு மனுஷன் நின்னா, சத்தியத்தை ஒரு மனுஷன் காப்பாத்தினான்னு சொன்னா, அது அவனால முடியாத போது அவன் எந்த சத்தியத்தை காப்பாற்றணும் அதே சத்தியம் அவனை காப்பாற்றணும். அப்போ இது சத்தியம்னா இப்படி இன்னொருத்தருக்கு போய் நம்ம வாக்கு கொடுக்கறதானா? அப்படி இல்லை. ஐயா நீதாயா கதி, நீ கொடுக்குற பாடம் என்னை விமோச்சனம் படுத்தும், ஞானத்தை கொடுக்கும்ன்ற எந்த நிலையில, எந்த மனசுல, எந்த எண்ணத்தோட வந்தமோ அந்த கொள்கையில இந்த உடம்புல உயிரிழக்க நின்னால் அதுதான் சத்தியம், அதுதான் ஒழுக்கம், அது மட்டும்தான் கற்பு. உடல் அளவில் கெட்டு போறதெல்லாம் கற்பு. நீங்க ஊருக்குள்ள சொல்லியிருக்கலாம். ஒரு கணவனும் மனைவியா இருக்கும்போது ஒருத்தருக்கு கை கொடுத்து உனக்கு நான் உண்மையாகவும் எனக்கு நீ உண்மையாகவும் இருக்கிறது எப்படி அந்த வேத மந்திரம் முழங்கி அந்த அக்னியை சாட்சியா வச்சு சொல்றாங்களோ, அதே அக்னியை சாட்சியா வச்சுதான் உங்களுக்கு இங்க பாடம் கொடுக்குறோம். ஆனா யாகம் வளர்த்துல அதே சத்தியம் தான் இங்கேயும் வாங்குறோம். நீங்க சத்தியத்தை உங்களால முடியாம கூட போகலாம், உங்களால அந்த உடல் ஒத்துழைக்காம கூட போகலாம். ஆனால் உங்களை எண்ணத்தை மாற்றாம, எண்ணத்தை சிதறடிக்காம நீங்க அதுலயே நிற்க பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா இறைவனான குருநாதர் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு கரை சேர்த்து வைக்க வேண்டியது அவரோட வேலை. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்றேன், நாங்க யாரும் உங்களுக்கு பெரியவங்களே கிடையாது. இந்த ஆசிரமத்துல ஒரே ஒரு குறையாக நம்ம குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மட்டும்தான். அவரை பிடிச்சி உங்க மனசுல என்னைக்கெல்லாம் கலக்கம் வருதோ, என்னைக்கெல்லாம் குழப்பம் வருதோ, என்னைக்கெல்லாம் முடிவெடுக்க முடியாம திணறீங்களோ, அன்னைக்கெல்லாம் அதுக்கான சொல்யூஷனை அவர்கிட்ட வச்சுட்டு நீங்க நிம்மதியா தூங்கிடுங்க. காலையில எழுந்து பாருங்க, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகம் பொல்லாத உலகம். நாம நல்லவனா வாழணும்னு நினைச்சா எல்லாரும் நல்லவனா வாழு அப்படின்னு சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. அவனை மாதிரி ஏமாறி அவனை இல்லடா, அவன்லாம் புழக்கதெல்லாம் வாழதெல்லாம் வாழ்க்கையா, அவன் ஒரு இழிச்ச வாயன். நல்லவனுக்கு பேரு இழிச்ச வாயன், புழைக்க தெரியாதவன். இதுதான் அவனுக்கு கொடுக்குற டாக்டர் பட்டம். அப்போ ஐயா சொன்னாங்க, எல்லார் மேலேயும் அன்பா இருங்க, எல்லாருக்கும் கருணை செய்யுங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் சொல்லாமா அப்படின்னா அதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் இல்லாதது. இது யாரால முடியும் அப்படின்னா, மகான்கள் நிலை எட்டுனா அது சாத்தியம். இல்லை நமக்கு குடும்பம் இல்லை அப்படின்னா அது சாத்தியம். குடும்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுதான் போயிட்டோம்னா நமக்குன்னு எந்த தேவையும் இல்லை, என்னை நம்பியும் யாரும் இல்லை, நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இல்லைன்னா நான் யாருக்கு வேணா என்ன வேணா செய்வேன். ஆனால் இங்கே எல்லாரும் ஒரு வகையில் குடும்பஸ்தான் தான்.
ஒரு குடும்பத்துக்குள்ள தான் இருக்கிறோம். அப்போ நாம அந்த மாதிரி போய் மாட்டிக்கணும்னு சொன்னான்னா நாம ஏமாளி ஆயிடுவோம். அங்க கருணைன்ற வார்த்தை வாழ தெரியாதவன், உழைக்க தெரியாதவனா மாறிடணும். அப்ப கருணை யாருக்கு வேணும், யாருக்கு காட்டணும், அன்பு யாருக்கு செய்யணும் அப்படின்னா என்னை விட முடியாத இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். ஆனா அன்பு செய்ய சொன்னாங்கன்னு தேவையில்லாதவனு கூட உங்க கையில போன் இருக்குது, என் கையில இருக்கிற போன அன்பு செய்யறேன்னு சொல்லி போனை கொடுக்க முடியுமா? உங்க கையில 10 ரூபா இருக்குது, 10 ரூபா இல்லாதவனுக்கு நான் 10 ரூபா கொடுத்தேன்னா அது கருணை, அது அன்பு. பாக்கெட்ல நான் எத்தனை நொந்துறேன், ஏற்கனவே ஒரு கட்டு என்கிட்ட இருக்குது, நீங்க எத்தனை நான் நொந்துறேன்னா அதுக்கு பேர் என்னவா? அப்போ கருணை என்பது என்ன, அன்பு என்பது என்னன்றது நாம பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். யாருக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுல இருந்து விலகிக்கணும். இதுதான் செய்யறது நம்ம வேலையே கிடையாது. ஏன்னா அதுக்காக நம்ம வரல. எல்லாம் கடந்த நிலையில தானம் செய்ய வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா ஆத்ம தானத்தை ஐயா வாங்கிட்டார். அதை மீறி ஒரு தானம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதனால பெரியவங்க சொன்ன விஷயங்கள் சிலது நமக்கு பொருந்தவே பொருந்தாது. எது வரைக்கும்னா குடும்பம்ன்ற ஒரு கால்கட்டு நமக்கு இருக்கிற வரைக்கும். அதனால எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம கண்மூடி போகவும் கூடாது. ஒரு சீர்தூக்கி பாருங்க. ஐயா ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டு கேள்வி வச்சுட்டு இன்னொரு இடத்துல அதுக்கான பதிலை சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துல நீ இதெல்லாம் பண்ணாதப்பா பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லுவாரு. அப்போ ஐயாவோட அந்த சொல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இந்த விஷயங்களை புரிஞ்சிருக்கணும். அப்போ நடைமுறை வாழ்க்கையில நாம சில விஷயங்களை பண்ணணும், சில இடத்துல சில விஷயங்களை பண்ணாம பார்த்துக்கணும். அது நம்ம மனசும் வலிக்காம இருக்கும், நம்ம உடம்பும் புண்ணாகாம பார்த்துக்கணும். சரிங்களா? இது ரெண்டுமே ஆன்மீகத்துக்கு முக்கியம். நம்ம மனம் கெட்டாலும் குடும்பத்துக்கும் உதவ மாட்டோம், ஆன்மீகத்துக்கும் உதவ மாட்டோம். உடம்பு கெட்டாலும் குடும்பத்துக்கும் உதவ மாட்டோம், ஆன்மீகத்துக்கு உதவ மாட்டோம். அப்போ இந்த மனமும் உடலும் குடும்பத்துக்கும் வேணும், ஆன்மீகத்துக்கும் வேணும். அப்போ இதை கெடுத்துக்காம பார்த்துக்கங்க. அடிக்கிற அடியே அடிச்சுன்னு தான் இருப்பாங்க, வாங்கறத நம்ம வாங்கின்னு தான் இருப்போம். ஆனாலும் நம்ம பாரத்தை நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் அதுக்கான வழியை காட்டுவார். நம்பிக்கையோட வாங்குங்க, உங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி தானா கிடைக்கும். சரிங்களா? அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.